நாகை அருகே சிபிசிஎல் விரிவாக்க பணிகளுக்காக நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்காததை கண்டித்து 10வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. சிபிசிஎல் நிர்வாகத்தை கண்டித்து தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. 10வது நாளாக இன்றும் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சிபிசிஎல் நிர்வாகத்தை கண்டித்து 10வது நாளாக இன்று போராட்டம் நடைபெற்று வருகிறது. நிலம் கையகப்படுத்தியதற்கு உரிய நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்பதற்காக 10வது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. விரிவாக்கத்திற்காக 620 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்திய சிபிசிஎல் உரிய இழப்பீடு வழங்கவில்லை என்று போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் 10வது நாளாக இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஷ்ணு இணைப்பில் இருக்கிறார். விஷ்ணு, 10வது நாளாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதற்கு சிபிசிஎல் நிறுவனம் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாகை மாவட்டம் பனங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் நிறுவனம் 31,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்க பணிகளை தொடங்கியுள்ளது. சுத்திகரிப்பு ஆலை விரிவாக்கத்திற்காக பனங்குடி, நரிமணம், கோபுராஜபுரம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் 620 ஏக்கர் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டது. ஆனால் கையகப்படுத்தப்பட்ட விவசாய நிலங்களுக்கு ஆரண்டார் என சொல்லக்கூடிய மறுவாழ்வு மற்றும் மீள்குடியமர்வு இழப்பீட்டு தொகை இதுவரை வழங்காத காரணத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பல்வேறு கட்ட தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. நிலத்தை அளந்து விரிவாக்க பணிகள் தொடங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பனங்குடி, நரிமணம், கோபுராஜபுரம் ஆகிய 3 ஊராட்சிகளைச் சேர்ந்த நில உரிமையாளர்கள், சாகுபடிதாரர்கள், தொழிலாளர்கள் சிபிசிஎல் நிறுவனத்தில் எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 10 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நாகை மாவட்ட ஆட்சியர் ஜானி தலைமையில் நடைபெற்ற சுமூக பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. ஆனால் விவசாயிகளின் போராட்டம் 10வது நாளான இன்று தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நில அளவீடு பணிகள் நடந்து வருகிறது. நாகை எஸ்பி அர்ஷின் தலைமையில் நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 800 போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வராங்க. மேலும் நாகூர், தானூர், சேசமுலை உள்ளிட்ட சோதனை சாவடியின் வழியாக வரும் வெளியூர் பலத்த சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுகிறது. விவசாயிகளின் போராட்டத்தில் ஈடுபடும் பகுதிகளை சுற்றி தடுப்புகள் அமைத்து அடக்கும் பணியை பலத்த போலீஸ் பாதுகாப்போடு தற்போது நடந்து வருகிறது. 4 வட்ட தலைமையான வருவாய்த்துறையினர் 4 விவசாயிகளில் அடக்கும் பணியை ஈடுபட்டுள்ளனர். வட்டாட்சியருடன் துணை ஆட்சியர், ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர், நில அளவை 48 அரசு ஊழியர்கள் அளக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வராங்க. விவசாய நிலத்தை கையகப்படுத்தியுள்ள சிபிசிஎல் நிறுவனம் 17 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு சுற்றுச்சூழல் எழுப்பும் பணி அடுத்த கட்டமாக நடைபெறுகிறது. விவசாயிகளின் கடன் எதிர்ப்புக்கு மத்தியில் சிபிசிஎல் நிறுவனம் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு பணிகளை தொடர்ந்து வரும் நிலையில் இந்த போராட்ட காலத்தில் உள்ள இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மண்ணை வாரி இழைத்து அவர்களோட ஆதங்கத்தை தெரிவித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. சிபிசிஎல் நிர்வாகத்தை கண்டித்து 10வது நாளாக தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதற்கு சிபிசிஎல் நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அங்குள்ள மக்களின் கோரிக்கையாக உள்ளது. உங்களுக்கும் நன்றி.